பிதா நமக்கு முதல்ல என்ன சொன்னேன்? டாடி. ரெண்டாவது குமாரன் நமக்கு என்ன சொன்னேன்? மூத்த. எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் ஐயா. இதுல புரியுறது தான் இருக்கு. தேவை வர்றப்ப, பிரச்சனை வர்றப்ப அவர்கிட்ட டாடின்னு போகலாம். எங்கள் மூத்த சகோதரனே அப்படின்னு அவர்கிட்ட போகலாம். அப்படி போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? எப்பா என்கிட்ட வந்துட்டான்னு சொல்லி அவங்க ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கொள்கிறார்கள், பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். எதனா புரிஞ்சுட்டீங்க? அவர்கிட்ட போனால் அண்ணன் என்ற விதத்தில் இயேசு பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அப்பா என்ற விதத்தில் அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அப்ப நீங்க அவர்கிட்ட எப்பயும் போங்க, மனுஷன்ட்ட போகாதீங்க. அவர்கிட்ட உடனே பிரச்சனையா தேவையா உடனே உங்க அறிவுக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்க சரீர முயற்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? உங்க அறிவுக்கோ சரீர முயற்சிக்கோ இடம் கூடாதபடி குற்ற உணர்வு, ஓ ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அதனாலதான் இப்படி ஆச்சோ அப்படின்னு சொல்லி இவர் பாஸ்டர்ட்ட போவார். பாஸ்டர்ட்ட போனாங்க குற்ற உணர்வுக்கு ரெமடி கிடைக்காது. என்ன பண்ண அப்படிதான். ஆனால் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு ரெமடி எப்பயுமே கிடைக்கும். நீங்கள் என்கிட்ட வர்றதும் கிடையாது, வர்ற அளவுக்கு உங்களை வைக்கல. ஆனால் நான் சரீரத்தில் தூரமாய் இருந்தாலும் ஆவியில உங்களுடனே கூட இருக்கிறேன். அவங்க சரீரத்துக்கு அடுத்தது, நம்ம ஆவிக்கு அடுத்தது. அதான் பவுல் சொல்றாரு, நீங்க சரீரத்தில் தூரமா நான் இருக்கிறேன், ஆனா ஆவியில உங்களுடனே கூட இருக்கிறேன். You already have such a pastor. நம்ம தொடர்பே ஆவிக்கு அடுத்தது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளை அப்பா, இளைய சகோதரன் மூத்த சகோதரன். பிள்ளை அப்பா, இளைய சகோதரன் மூத்த சகோதரன்.